ஒரு காலத்துல சினிமா துறையில கொடி கட்டி பறந்த நடிகர் வடிவேலு அவர்கள் தற்போது பரிதாபமாக இருக்காரு. இவருடைய ஆரம்ப காலகட்டங்கள்ல பல போராட்டங்களை சந்தித்த பிறகுதான் இவர் உச்சம் பெற்ற நடிகராக திகழ்ந்தாரு. இவர் இல்லாத படங்களே இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவுல புகழையுமே பெற்றாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா திடீரென இவருடைய சினிமா கெரியரே முடிவுக்கு வரும் அளவிற்கு நிலைமை ஏற்பட்டது. அதற்கு முக்கிய காரணம் இவருடைய வாய் தான். தவளை தன்னுடைய வாயாலை கெடும் அப்படின்றதற்கு சிறந்த உதாரணமாக விளங்கியிருந்தார் நம்ம வடிவேலு அவர்கள். குறிப்பாக இவர் கேப்டனை எதிர்த்து பேசியதால இவருக்கு பட வாய்ப்புகள் தொடர்ச்சியாகவே மறுக்கப்பட்டது. அதன் பிறகு வடிவேலு அவர்கள் ஒரு சில ஆண்டுகள் சினிமா படங்கள்ல நடிப்பதை நிறுத்திவிட்டு அமைதியாக இருந்தாரு. பின்னர் மீண்டுமே பாத்தீங்கன்னா தற்போது திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு தலை தூக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு சில பட வாய்ப்புகளுமே வந்துட்டு இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா இவருடைய நடிப்புல வெளியாகிற அனைத்து படங்களுமே அந்த அளவிற்கு சோபிப்பது கிடையாது. கடைசியாக இவரும் நம்ம சுந்தர் சி நடிப்புல வெளியான கேங்கர்ஸ் அப்படின்ற திரைப்படமுமே ஒரு மிகப்பெரிய தோல்வி படமாக அமைச்சது. அதன் பின்னர் வெளியான அனைத்து படங்களுமே ஒரு சுமாரான வெற்றியை பெற்றதால வடிவேலு அவர்களுமே தொடர்ந்து விமர்சிக்கப்பட்டுமே வராரு. இதனிடையில பாத்தீங்கன்னா தற்போது வடிவேலு அவர்கள் மீண்டுமே அவருடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரா. பெரும்பாலும் பத்திரிகையாளர்கள் வடிவேலு அவர்களிடம் கேட்கும் கேள்விகளுக்கு சர்ச்சையாகத்தான் பதில கொடுப்பாரு. அந்த வகையில தற்போது பிரபல பத்திரிகையாளர் ஒருவர் நடிகர் வடிவேலுவிடம் அதிர்ஷ்ட பற்றி கேட்டதற்கு நக்கலாக பதில் ஒன்றை கொடுத்திருக்காரு. இது ஏகே ரசிகர்கள் மத்தியில அதிருப்தியை ஏற்படுத்திருக்கு. ஆகையால பாத்தீங்கன்னா மீண்டுமே வடிவேலு அவர்களை சோசியல் மீடியாக்கள்ல வெளுத்து வாங்கிட்டும் இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.